ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனார்தன் 30ஆம் தேதி கேஸ் ஆகஸ்ட் 30ஆம் தேதி கேஸ் அவருக்கு முற்றிலுமாக பெயில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நீதியரசர். அப்புறம் 4ஆம் தேதி லீவு, அடுத்தது வாய்தா 17ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க ஜனார்தனோட கேஸ். ஜனார்தனோட கேஸ் ஜனார்தன்கிட்ட யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க, அந்த குரூப் கிட்ட முதலீடுலாம் பண்ணியிருக்காங்களோ அவங்க முதல்ல முக்கிய குற்றவாளி ஆஷான்றவங்கள நீங்கள் பிடிக்கணும். அவங்க வெளியே தான் இருக்கிறாங்க. ஆஷான்றவங்களை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அவங்க பேரில் இருக்கிற அனைத்து சொத்துமே பொதுமக்களோட சொத்து. நம்ம காஞ்சிபுரம் தாமலாத்தூரை சேர்ந்த தனசேகரன்ற 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, மதனகோபால் மக தனசேகரன்ற ஒரு புறம்போக்கு. எப்படி அவன் 5 வீடு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வீடு அவனோட சொந்த வீடு இருந்தால் கூட மிச்சம் 4 வீடும் அனைத்து சொத்துமே அவனுக்கு பொதுமக்களோட சொத்துன்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ, அதே போல் ஆஷான்றவங்களோட பினாமி, அதாவது ஜனார்தனோட பினாமின்ற ஆஷான்றவளோட மொத்த சொத்துமே பொதுமக்களோட சொத்து தான். அதுபோல் நம்ம தனசேகரனோட 4 வீடும் நம்ம விற்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவன் மேலே கேஸ் 2 பேர் தான் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அதான் பாதி பணம் கொடுத்துட்டு மிச்சம் பாதி பணத்தை கொடுத்து அவங்களோட அசல் செட்டில்மெண்ட் போட்டு அமைதி ஆகிட்டோம். அதில் டோட்டலாக என்ன மட்டும் 50% கிட்டத்தட்ட ஒரு பாதி பணத்தை தான் நம்ம மொத்தமாக கொடுத்துருப்போம். மிச்சம் பாதி பணம் நமக்கு அவன் கொடுக்காம ஏமாற்றிட்டான். அதுக்குள்ளே நம்ம அவனை பற்றின யூடியூப்பில் போட்டுருக்கணும், ஃபேஸ்புக்கில் அவனோட பற்றின வீடியோலாம் நிறைய போட்டுட்டோம். அப்படின்றதுனால அவர் என் மேலே கோவப்பட்டார். நாம் கோவப்பட்டால் கூட அவன் பேர் யூஸ் பண்ணல. ஸ்டார்டிங்கில் போடும்போது 2 வருஷத்துக்கு முன்னே இந்த வீடியோ போடும்போது அந்த நாயை பற்றி நம்ம எதுவும் போடலை. அதுக்கப்புறம் அவன் அந்த பணத்தை கேட்டுட்டு அவங்ககிட்ட போகும்போது கடையில் எல்லோரும் என் கூட வந்ததில் ஒரு ஆள் அவனை கையை பிடிச்சாங்களோ சட்டியாக பிடிச்சாங்க. அதில் பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது இல்லாமல் என் ஃபோனெல்லாம் பிடுங்கினான் 1ஆம் நம்பர் போட்ட பையன். கடையில் நின்று எல்லோரும் வாக்குவாதம் பண்ணும்போது எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ திருடனா இல்லை அப்படின்னா நீ எந்த வீடியோ எடுத்தாலும் அமைதியாக இருப்பாங்க. அந்த பொறிக்கு போய் அந்த வீடியோ எடுக்கிறதுல தகராறு பண்ணி எங்களை எல்லோரும் வெளியே தள்ளிவிட்டு அன்னைக்கிலேருந்து இந்த புறம்போக்கு போய் எனக்கு மட்டும் அந்த பணத்தை கொடுக்குற பேலன்ஸில் விட்டுட்டான். அதுபோல் இந்த பொட்டை பசங்க புரோக்கர் வேலை பார்த்த கூட இருந்துக்கிட்டு புரோக்கர் அவனுக்கு ஹரிதாஸுக்கும் ஜெகனுக்கு புரோக்கர் வேலை பார்த்த தெவடியா பையன் தான் நம்ம தனசேகரன்ட்ட 1ஆம் நம்பர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபால் மக பண்டார தெவடியா பையன் சொல்லலாம். அவனை பண்டார ஜாதியை சேர்ந்த பண்டார ஜாதிக்கே மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிச்சு 1ஆம் நம்பர் தெவடியா பையன். அந்த பண்டார ஜாதிலையும் சரி காஞ்சிபுரம் மண்ணில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த தெவடியா பையனை பார்த்தோன்னா அடித்து இன்னும் கைது பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் டிஎஸ்பியே கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்கும். வாலாஜாபாத் அருகே ஒரு மிச்சர் கடையில் தகராறு நடந்தது. அந்த தகராறு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்காத ஒரு அக்யூஸ்டாக இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி டிஎஸ்பி கைது பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அதுபோல் இந்த 1ஆம் நம்பர் அக்யூஸ்டே காஞ்சிபுரத்தில் சேர்ந்த மதனகோபால் மக தனசேகரன்ற தெவடியா பையனை முதல்ல கைது பண்ணணும். அவனுக்கு ஹரிதாஸுக்கு அடைக்கலம் கொடுத்த 52 பேர் கைது பண்ண வேண்டிய ஒரு ஆட்களில் ஒரு ஆள் ஹரிதாஸ்ன்றவனை மதனகோபால் மகன் தனசேகரன்ற ஒரு புறம்போக்கு அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தான். ஹரிதாஸ்ன்றவனை எத்தனை மாதம் 3 மாதம் அவன் கட்டி வச்சிருந்த வீட்டில் 3 மாதமாக அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனுக்கு சோறு தண்ணி போட்டுக்கிட்டு கஞ்சிலாம் வாங்கி ஊற்றிக்கிட்டு ஜெயிலில் போய் குடிக்க வேண்டிய கஞ்சியும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். சொகுசாக ஒரு ரூமில் போட்டு இவனுக்கு அடைக்கலமாக இருந்தாங்க. யாருமே கண்டுபிடிக்காம ரூம் உள்ளே அவனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்து ஹரிதாஸ் என்றவனை அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தாங்க. காஞ்சிபுரத்துலேயே அவன் புது வீடு கட்டி வச்சுருந்தானா அதில் ஒரு வீட்டில் ஒரு ரூம் கொடுத்து அவனுக்கு அடைக்கலமாக இருந்தான். அதுக்கப்புறமா தான் முற்றிலுமாக அவங்ககிட்ட இந்த 21 டாக்குமெண்ட்டு விற்றுக்கிட்டு இருந்தான். அங்கே இருந்துக்கிட்டே அவனுக்கு எல்லா சலுகையும் கொடுத்துக்கிட்டு 21 டாக்குமெண்ட் என் கடையில் கொண்டு கொட்டினான். எமர்ஜென்சியாக அவனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இருந்த ஒரு வீடு ஒன்று விற்றான். அதில் 1,30,00,000 அந்த வீடு விற்று இடத்துல எங்கள் ஆளுங்க கிட்டத்தட்ட எங்கிட்ட சீட்டு, அதாவது எங்கள் அசனாப்பேட்டை சேர்ந்த செந்தில்குமார் என்றவர்கிட்ட ஒரு சீட்டு ஒன்று போட்டான். அதில் 1 கோடி ரூபாய் அந்த பணத்தை வாங்கி போயிருந்தான். அந்த 1 கோடி ரூபாய் கடனுக்காக இப்போதைக்கு இந்த வீடு ஒன்று விற்றாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 கோடி ரூபாய் கடனுக்கு மேலே இருந்ததில் ஆனால் 40 லட்ச ரூபாய் தான் அந்த கடனை கழிச்சான். 40 லட்ச ரூபாய் கடனுக்கு கழிச்சு அப்புறம் மீண்டும் இன்னொரு இடத்த விற்று இந்த கடன் நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு 50 லட்சம் எமர்ஜென்சி, என் கழுத்தில் கத்தி வச்சு ஒருத்தன் சாவடிக்கிறதுக்கு வரப்போகிறான், என் குடும்பமே என் பொண்ணு புள்ளெல்லாம் எல்லோரும் கழுத்து அறுத்த போட போகிறாங்க அப்படின்றதுனால என் கடையாண்டு கேட்டான். அப்போலாம் எனக்கு இவன் பணம் கொடுப்பான்னு நம்பிக்கையாக இருந்தேன். நான் எப்படியாவது கொடுப்பான் கண்டிப்பாக, நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த தெவடியா பையனுக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். அந்த வீடு விற்றதில் 1 கோடி ரூபாய் 1,30,00,000 40 லட்ச ரூபா கடன் கழிச்சு 90 லட்ச ரூபாய் என்கிட்ட பணமாக வாங்கினான் அந்த தெவடியா பையன். அந்த பண்டார தெவடியா பையன் 90 லட்சமாக பணமாக வாங்கிட்டு போய் அவனோட கடன் மொத்தமாக முற்றிலுமாக
க்ளோஸ் பண்ணிட்டான். அவனோட கடன் மொத்தம் எந்த பிரச்சனையிலேருந்து யாருக்கிட்டையும் பணம் கொடுக்குற பிரச்சனையிலேருந்து மொத்தம் முற்றிலுமாக வெளியே வந்துட்டான். அப்புறம் நம்மளை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் ஆக்கி விட்டுட்டான். இப்போ அந்த ஹரிதாஸ் என்ற தேவடியா பையனுக்கு அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு அவனுக்கு எல்லாத்தையும் வாங்கி சொகுசான வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஏசி போட்டு நல்லா பக்காவான வாழ்க்கையை கொடுத்து அதுக்கப்புறம் அவனோட சொத்து 21 டாக்குமெண்ட் எடுத்துன்னு வந்து கொட்டாம பாருங்க. அதில் ஒரு டாக்குமெண்ட்டு மட்டும் விற்றானுங்க. அதுக்கப்புறம் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு 43 லட்ச ரூபா மதிப்பு கொண்டு ஒரு பிளாட் ஒன்று விற்றானுங்க. அந்த பிளாட்டாவது நமக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க. அந்த பிளாட்டு கட்சியில் ஏமாற்றி நோத்தனுக்கு விற்று அதுலேருந்து ஒரு 25 லட்ச ரூபா இவன் ஆட்டி போட்டு இவன் அதில் செட்டில்மெண்ட் ஆகிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக இவன் ஏதாவது கடனை ஏற்பாடு பண்ணி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம். கட்சியில் நமக்கு கடனை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம கடையாண்டு வந்து ஒத்துக்கிட்டு போனால் எல்லாரும் காலையும் வீடை வச்சு என்னை அசிங்கப்படுத்தி நம்ம தேவடியா பையனோட குடும்பம் இன்றைக்கி 5 வீடு வச்சுக்கிட்டு இருக்கிறான் காஞ்சிபுரத்தில். இவனை டிஎஸ்பின்ற ஒரு கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இவன் தேடும் குற்றவாளியில் ஹரிதாஸ் என்ற ஒரு 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு நம்ம இன்னும் காஞ்சிபுரத்தில் பதுங்கி இருந்திருந்தான். இப்போ அது அப்புறம் சென்னையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாமா, இதுக்கப்புறம் பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிவிட்டு தான் சொல்கிறாங்க. எத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. காஞ்சிபுரத்தில் இப்படியா அக்கூரும் பண்ணுற ஒரு 1ஆம் நம்பர் தேவடியா பையன் நம்பிக்கையாக நமக்கு பணம் கொடுப்பான்னு சொல்லிட்டு இந்த தேவடியா பையன்கிட்ட ஏதோ ஒரு போதை என்ற அடிப்படையில் நம்மளை பேசவே விடாமல் அந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் நமக்கு எதுவுமே சொல்லாமல் இது ஏமாத்துற டீம் தான்ன்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு இந்த பணத்தை எதுவுமே எல்லா பொதுமக்களோட பணத்தை இவன் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக எதிராளியோட குடும்பம் எப்படின்னா போகட்டும் அப்படின்ற ஒரு எப்படின்னா போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக எடுத்து இவன் கோடியாக பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பொதுமக்களோட பணத்தை எதுவுமே மொத்தமாக சாய்ச்சி விட்டானுங்க. நாமளும் அதில் ₹1 ₹2 பொதுமக்களோட பணத்தை நாம் வாங்கி கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த ₹1 ₹2 எங்களோட 35 ஆண்டு பின்னோக்கி போய் எல்லா சொத்து விற்று நம்ம கடனை தீர்க்க முடியாத சூழ்நிலையில் மாட்ட விட்டான் அந்த பண்டார தேவடியா புள்ள. அவன் பொண்டாட்டி பொண்ணு புள்ளெல்லாம் அந்த சொத்து சொக்கெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இது எல்லாரோட பாவம். அந்த பாவத்தில் நின்றுக்கிறான். அவன் அரசன் நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த தேவடியா பையனோட வாழ்க்கை வரலாறு நம்ம கண்டிப்பாக என் வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தா இவங்க அப்பம் ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்ட 1ஆம் நம்பர் பொறுக்கி தேவடியா பையனா இவன் இந்த பண்டார ஜாதினே எங்களுக்கு தெரியாதுங்க. என் வாழ்க்கையில் இவன் ஒரு பண்டார பையன். பண்டார ஜாதி எந்த ஜாதினா இருந்துட்டு போட எல்லா ஜாதியில் குற்றவாளிகள் இருக்கிறாங்க. எல்லாம் இவனுக்கு எந்த ஜாதினா இருந்துட்டு அதை பற்றி நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இந்த ஜாதியை சேர்ந்து இந்த மாதிரி இந்த ஜாதிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டான் இல்லையா. காஞ்சிபுரம் மண்ணில் இருந்துக்கிட்டு காஞ்சிபுரம் மண் எப்படியா கொஞ்சம் மண் தெரியுங்களாங்க பேர் கூட. நாங்கள் காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட 3 ஆண்டு வெடிகாலம் 4 மணிக்கெலாம் எழுந்து காஞ்சிருக்கான். காமாட்சி அம்பாவை காலில் விழுந்துருவோம். நம்ம காலையில் எழுந்து 3 ஆண்டாக தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இந்த காஞ்சி அம்பாவோட காலில் விழுந்துருவோம். அப்படியேப்பட்ட அந்த மண்ணில் இந்த தேவடியா பையன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு பிள்ளைக்காக எல்லாரோட வாழ்க்கையும் குழி தோண்டி புதைச்சிருக்கிறான். ஹரிதாசன்றவன் தான் முற்றிலுமான அவன் 600 கோடிக்கு மேலே சொத்து வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இப்போதைக்கு 21 டாக்குமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டே வந்திருக்கிறானுங்க. அதுபோல் ஜனார்தனனோட டாக்குமெண்ட்டும் அவங்க அப்பனோட பேரில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக டாக்குமெண்ட்லாம் விற்றுக்கிட்டு தான் வராங்க. அவங்கள விற்று கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பினாமி பேரில் வாங்கி வச்ச சொத்து மொத்தமாக அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக தெரியாது இது. அதனால் இந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல அவங்களுக்கு பினாமியாக இருந்து அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தியா. முதல்ல நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த பணத்தில் கண்டிப்பாக ஏகப்பட்ட துயரங்கள் துன்பங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் அனைவருமே நம்ம பார்த்துருக்குறோம். பாண்டிச்சேரி முதற்கொண்டு வேலூர் பாண்டிச்சேரி வெளிநாட்டு நண்பர்கள்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. பாவம் அவங்களோட குடும்ப வாழ்க்கையை நினச்சி கிட்டத்தட்ட சொந்த பந்தங்களால் தாங்க நாங்கள் எதுவுமே இந்த பணத்தை கொடுத்து நாங்கள் இந்தமாரி ஒரு நிலைமையில் எங்களோட குடும்பத்தில் இந்தமாரி நிலைமை எங்களோட வீடு விற்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. நமக்கு கடன் இல்லாத இருந்தால் போதும் எங்களோட வீடு கூட போனால் போயுமா. அதுபோல் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. எங்களை வாழ்வாதார அரசாங்க வேலை கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் முறையாக அது அப்புறம் வரும் அந்த கதைக்கு. அரசாங்க வேலை செய்கிறாங்க. எக்கச்சக்கமான நண்பர்கள் பெண்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. இதில் மனசு கேள்வி அப்படியே பெண்கள் ஃபோன் போட்டு அழுகுறாங்க நிறைய பேர். கிட்டத்தட்ட அந்த அம்மையாருக்கெல்லாம் கிட்டத்தட்ட 2 குழந்தைலாம் வச்சுக்கிட்டு அழுகிறாங்க. அதுபோல் எங்களோட வாழ்க்கையும் அதே போல் தான் கேள்விக்குறியில் இந்த பண்டார பையனை நம்பி நாங்களும் வாழ்க்கையை இந்தமாரி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு போயிருக்கிறோம். இது விழிப்புணர்வு வீடியோவாகவும் இருக்கட்டும். பொதுமக்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம காஞ்சிபுரத்தில் இந்தமாரி ஒரு பண்டார பரதேசி பையன் பொதுமக்கள்கிட்ட ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி பணத்தை கொள்ளையடிச்சு 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு ஊரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். வழக்கத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் குலாப் வீடியோஸ்னு ஃபோட்டோ கடை வச்சுருப்பான். இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் எங்களுக்கு ஒரு திருமண ஃபோட்டோ வீடியோலாம் கூட எதுவுமே வரவே இல்லை. அந்த தேவடியா புள்ளிக்கு நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறான்.
பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி போட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணத்தில் நகையை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இது பொறுப்பு ஆதாரங்களோடு இருந்தாலும் அரசாங்கம் வந்து அரசாங்க காவல்துறை வந்து செவிச்சாக்கி மாட்டுறாங்க. அவன் எத்தனை கோடி பணம் லஞ்சமாக கொடுத்துருப்பானோ தெரியல. காவல்துறையில் இது யாரும் எடுத்து விசாரணைக்கு உட்பட்டு கூப்பிட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் 2 முறை நம்ம இதே சங்கர் கணேசன்றவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அவர் இன்னைக்கு கைது ஆகிருக்கிறாரு. டிஎஸ்பியை கைது பண்ணியிருக்கிறாங்க காஞ்சிபுரம் காவல்துறை. இப்போது பொதுமக்கள்கிட்ட நம்ம ஒன்றே ஒன்று தாங்க வைக்க வேண்டியது. நம்ம அரசாங்கத்துக்கிட்ட போனாலும் பணம் வரல, நம்மளை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளோட இது வந்து சட்டத்தை நம்மளே கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட நீங்கள் பணத்தை நேரடியாக போய் கேட்டு தான் ஆகணும். இது அவங்கள தொல்லை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எது பண்ண, இப்போ நம்ம போய் அவனை தொல்லை கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணோன்னா கண்டிப்பாக அசம்பாவிதம் நடக்கும். தொல்லை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம அவனுங்களே முற்றிலுமாக கேஸு கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீங்கள் நேரடியாக போய் கேட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த பணம் வந்து கேஸ் போன பிறகு பணத்தை எப்போ நம்ம மீட்டு கொடுப்பாங்க, அந்த பணத்தை மீட்டு தருவாங்க. ஒவ்வொரு காலமும் 2 ஆண்டு ஆகிப்போச்சு. 13 ஆண்டு ஆகலாம், 13 ஆண்டு காலம் ஆகலாம், 15 ஆண்டு காலம் ஆகலாம், 1 ஆண்டுகளை முடியலாம். இப்போ 2 ஆண்டு முடிஞ்சு, இது 2-3 வருஷத்துல இல்லை, அடுத்த மாதமே முடிஞ்சு கூட இந்த கேஸ் சம்மந்தமாக அந்த பணம் வரலாம். புரோக்கர் பசங்களாக இருந்து இந்த புரோக்கர் பசங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் அப்ஸ்டாண்டிங் பணத்தை புரோக்கர் வேலை செஞ்சு படுத்துனால கோடிக்கணக்கான பணத்தை பதுக்கிட்டு இந்த ஊரில் வாழவே முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொத்துல விற்க கூட மனம் இல்லாமல் வெளியே ஊரை விட்டு ஓடி போயிருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இந்த பண்டார பையனுக்கு இங்கேருந்து காஞ்சிபுரத்து மண்ணிலே இருந்துக்கிட்டு நல்லா ஏமாற்றிக்கிட்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கிராமப்புறங்கள் இருக்கிற என்னை வந்து இவன் ஈஸியாக ஏமாற்றிட்டான். ஏன்னா நான் வந்து சொந்த பந்தங்களை கூட்டின்னு வந்தோ இல்லை அக்யூஸ்ட்டு கூட்டின்னு வந்தோ நான் வந்து இவனை வந்து வெட்டுறதோ குத்துறதோ இந்தமாரி வேலையெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து பணம் தானே விட்டுட்டோம். நம்மளை எத்தனையோ பேர் துன்புறுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் நான் இன்னும் துன்புறுத்தலை. எத்தனையோ பேர் என்னை வந்து கடையில் என்னை இழுத்து அடிச்சிருக்கிறாங்க. ஒரு லேடிஸ் என்னை இழுத்து கேவலமாக பேசியிருக்கிறாங்க. அதே அவன் 40 பேர். அதுபோல் எத்தனையோ பேர் மக்கள் வந்து எங்கள் வீட்லேயும் வந்து பணத்தை கேட்டு துன்புறுத்திருக்கான். அதுபோல் இவனை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றதுனால அவன் வீட்டுக்கு போகல. இவன் மொண்டாட்டி புள்ள செருப்பத்தை அடிக்கலை, நாங்கள் எவ்வளோ கோவப்படுத்தலை. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து இந்த நாயை பொறுத்துட்டு பார்ப்போம். இவனுக்கு போஸ்ட் அடிக்கிறதோ, இவன் அடிதாஸுக்கு போஸ்ட் அடிக்கிறதோ, ஜெகனுக்கு போஸ்ட் அடிக்கிறதோ வெயிட்டிங்கில் இருக்கிறோம். பார்க்கலாம். அடுத்து வாய்தா உங்களுக்கு மக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச சில வீடியோவை நம்ம சொல்கிறோம். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி பேசிட்டு போகிறதோ இந்த நாய் இதுக்கு உண்டான சொல்யூஷன் எடுப்பானான்றது சத்தியமாக நமக்கு வந்து தெரியல. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.